ஆன்மீகம் அறிவும் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ராகணபதியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு. எல்லா கோவில்களையும் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடக்கும். காலையில் ராகுகால பூஜை நடக்கும். மதுரை பக்கம் இருக்கவங்க மீனாட்சி அம்மனையும், காஞ்சிபுரத்தில் இருக்கவர்கள் காமாட்சி அம்மனையும், காசியிலே விசாலாட்சியும், மற்ற ஆலயங்களெல்லாம் அம்மன் வழிபாடு என்பது நம்ம பல உருவங்களில் வழிபாடு பண்ணுறோம். காளியாக, மாரியாக, எல்லாமே அம்மன் வழிபாடு தான். இந்த எல்லா அம்மனையும் நாம் அபிராமி அம்மனுக்குள்ளே பார்க்கலாம். இந்த அபிராமி அந்தாதியில் 100 பாடல்களிலுமே அம்பாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அம்பாள் இரக்கமானவள். நாம் வேண்டுகிற போது முழுமையாக அம்பாளுடைய அருள் கிடைத்தால் போதும் அப்படின்னு வேண்டினாலே போதுமா? கடவுளை வழிபடுகிற போது நம்ம எப்போவுமே எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு சொத்தாக நீயே வான்னு கூப்பிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். நமக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அபிராமி அதில் 29வது பாடல், அபிராமியே எல்லாமுமாக இருப்பவள் அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பொருள். சித்தியும் சித்தி தரு தெய்வமும் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அபிராமி அந்தாதியில் சொல்லியிருப்பார். எப்படின்னா, சித்தி தரக்கூடிய எதையுமே நிறைவேற்றி தரக்கூடியவள் அம்பாள், சக்தி தரக்கூடியவள் அம்பாள். அது மட்டும் இல்லை, கடைசி காலங்களில் முக்தி தரக்கூடியவளும் அம்பாள் தான். புத்தியின் உள்ளே இருந்து நம்மளை இயக்குவோடும் அவளும் அம்பாள் தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அதனால் அம்பாளை வணங்கி அம்பாளின் அருளை பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கிட